தாய் தெய்வ வழிபாடு உலகில் மிகவும் பழமையானது. நிலம், நீர் யாவற்றையும் தாயாகவே போற்றி வழிபடுகிறோம். அருள் தரும் அன்னையை பல்வேறு வடிவங்களில் போற்றி வழிபடுகிறோம். இம்முறையில் அன்னையானவள் ராணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி என்ற சப்தமாதர் வடிவில் கொண்டு காட்சியளிப்பதை கோவில்களில் காணலாம். கிராமங்களில் 7 கன்னியர் கோவில் என்று வழிபடுவதை பார்க்க முடியும். சப்தமாதர் தோன்றிய வரலாற்றை புராணங்கள் எடுத்து கூறுகின்றன. அந்தகாசுரன் என்பவன் பிரம்மரிடம் வரத்தை பெற்று ஆணவத்தால் உலகை அழித்து வந்தான். தேவர்களின் துன்பத்தை போக்க சிவபெருமான் அந்தகாசுரனுடன் போர் புரிந்தார். போரில் அசுரனின் உடலில் இருந்து இரத்தம் வடிந்தது. பூமியின் மீது விழும் ஒவ்வொரு துளியும் ஒரு அந்தகாசுரன் முளைத்து எழுந்தது. அசுரன் உடலில் இருந்து கீழே பூமியின் மீது இரத்தத் துளிகள் விழாமல் தடுப்பதற்காக யோகேஸ்வரி என்பவனை சிவபெருமான் தோற்றுவித்தார். இந்திரன், பிரம்மர், மகேஸ்வரன், முருகன், திருமால், யமன் ஆகிய கடவுள்கள் தம் சக்தியை அளித்தனர். அவை இந்திராணி, ராணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, சாமுண்டி என்ற சக்திகளாக மாறி வரலாறு நாம் அறிந்தது. அதில் ஒருவளான வராகி சக்தி மிக்கவளாக இன்று பலராலும் தனி தெய்வமாக வழிபட்டு வருகிறோம். அதேபோல் சப்த மாதரையும் இணைந்து வணங்கும் பொழுது அவர்களுடைய சக்தி பேர் ஆற்றலை நமக்கு அளிக்கும். அப்பேற்பட்ட சப்த கன்னியர் கோவில் செங்கல்பட்டு அருகே மணப்பாக்கம் என்னும் ஊரில் சப்தகன்னியர் எழுந்தருளி பொதுமக்களுக்கு பல வருடங்களாக அருள்பாலித்து வருகிறாள். அனைவரும் வந்து சப்தகன்னிகளின் அருளை பெற்று பெருவாழ்வு வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.